இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எஸ் தமிழே, உங்க அம்மாவை பாத்தியா? மொத ஆட்டத்துல பாம்பு கொத்தி கீழே இறங்கி வந்தவளும் அவதான். ஆனா இப்ப ஜெயிச்சதும் அவதான். இந்த ஆட்டத்திலே அவதான் ஜெயிக்க போறா. என்னாச்சு? உங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு? ஆதி ஐயோ வலிக்குதா? ஆதி ஆதி குடு, இத குடிங்க. ஆதி இன்னும் கொஞ்சம் குடிங்க. ஒண்ணும் இல்ல ஆதி, நான் விஷத்தை உறிஞ்சு எடுத்துட்டேன். இந்த சாறு விஷத்தை ஃபுல்லா முறிச்சிரும். இனிமே நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன் பாரதி என்னென்னமோ பண்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அசாம ஹாஸ்பிட்டல்ல போயிடலாமா? ஆதி நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நான் விஷத்தை முழுசா உறிஞ்சு எடுத்துட்டேன். அந்த விஷம் இப்போ உங்க உடம்புல ஏறி இருந்தா நீங்க என் கூட இப்படி பேசிருக்க மாட்டீங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு நைட்டு முழுக்க நீங்க தூங்கவே கூடாது. வாங்க வாங்க ப்ளீஸ். இனிமே நீங்க பயப்பட தேவையில்லை. இனிமே உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு குடிக்க ஏதாவது நான் கொண்டு வரேன். குடிச்சிட்டு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஏன் இருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஆக்சுவலி தேங்க்ஸ் பாரதி. நேற்று நடந்ததுக்கு எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்க நம்பினதுனால தான் நான் பாம்பு கடிச்சு உங்க உயிரோட இருக்கேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ். என்ன ஆதி, நீங்க இன்னும் தூங்கலையா? இன்னுமா நைட் இவங்க கூடலாம் சேர்ந்து விளையாடிட்டு தூங்காம இருக்கீங்க? சார் ஒரு நிமிஷம். இல்ல சார், அது நைட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். அப்போ வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு ஆதியை கடிச்சிருச்சு. வாட்? ஆதி, பாரதி சொன்னது உண்மையா? பாம்பு கடிச்சதுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், ஹாஸ்பிட்டல் போகாம வீட்லயே இருந்தீங்க? வாட் நான்சென்ஸ்! பாரதி, என்ன நடக்குதுங்க? ஏய், நான் வீட்ல தானே இருந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? ஏய், என்ன பைத்தியக்காரத்தனம் இது? உடனே நான் டாக்டருக்கு கால் பண்ணேன். இல்ல இல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, ஐம் ஃபைன். ஏய், என்ன ஆதி, அவங்க தான் முட்டாள்தனமா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதை நம்பி நீங்களும் ஹாஸ்பிட்டல் போகாம இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க ஆதி. குட் மார்னிங் டாக்டர், நான் சுதாகர் பேசுறேன். சார் ஆதிக்கு ஒண்ணும் ஆகாது. அட வாயை மூடுங்க பாரதி, எதுவும் பேசாதீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆதிக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் மித்ராவுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஆதி, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. பாத்தாதி, லட்சுமி, ஐயோ இவ என்னடி திடீர்னு அபோட்ட நடிக்கிறா? ஒருவேளை மறுபடியும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சோ? தெரியலையா அத்தை? இந்த சுதாகர் வேற இருக்காரு. இந்த மாதிரி டைம்ல ஆதிக்கு ஞாபகம் வந்திருக்க போல. சுதாகரையே யாருன்னு ஆதி கேட்க போறான் பாருங்க.
பாரதி, நேற்று ஒரு நைட்டு மட்டும் நீங்கள் என் கூட இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஆதி இல்லை. தேங்க்ஸ். அடே ஆதி, அவ இல்லனா நீ இல்லதாண்டா. இது தெரியாம தான் எல்லாத்தையும் மறந்துட்டு சுத்திட்டு திரியிற. ஏதோ சிவராத்திரி கும்பிட்டதுனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நல்லா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும். ஆதி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. ஐயோ ஐயோ ஆதி, ஆதி, அதே இருங்க, நான் உங்களை ரூம் வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன். என்ன என்ன பார்த்தோன்னே சிரிக்கிறீங்க? ஆமா, இங்கதான் இருந்தா ஆதி எங்க? நைட்டு அவங்களோட சேர்ந்து தூங்குனாரு. போடா போக்கத்த பயல. ஆதி இவ்வளவு நேரம் முழிச்சிருந்துட்டு இப்பதான் மேல போய் தூங்க போயிருக்கான். நீ மட்டும் கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இப்ப வந்து ஆதி தூங்கிட்டாரான்னு கேக்குற? உங்ககிட்ட பண்ண சேலஞ்சில ஆதி தான் ஜெயிச்சாரு. போங்க பாட்டி, சும்மா அப்படியே லேசா கண்ணை சந்தேன், அதுக்கு ஒரேடியே தோத்து போயிட்டு அர்த்தம் இல்லைல்ல. இத பாரு, நல்ல கதையா இருக்கே. கண்ணு அசர கூடாதுங்கிறது தானே விஷயமே. ம். போ போ, போய் வேற வேலை இருந்தா பாரு. வந்துட்டான். என்ன பாரதி, யாருக்கோ ரொம்ப அக்கறையா பார்த்து பார்த்து சமைக்கிற மாதிரி தெரியுது. ஆனா எனக்கு தான் சமைக்கலன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அது சரி, டைம் ஆச்சு, நீனும் ஆபீஸ் கிளம்பலையா? ஆமா, ஆபீஸ் போகல. உனக்கு வேற என்ன தெரியணும்? இந்த சமையல நான் யாருக்காக ஸ்பெஷலா சமைக்கிறேன்னு தெரியணும், அதானே? சொல்லிட்டா போச்சு. இத நான் ஆதிக்காக தான் சமைச்சிட்டு இருக்கேன். போதுமா? ஓகே, அப்போ நீ ஆபீஸ் போல. அதானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு புரியலையா? இப்ப தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. ஆதி நேத்து எங்க கூட சிவராத்திரி பூஜையை நடத்த கூடவே இருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல அவரை பாம்பு வேற கடிச்சிருக்கு. சோ இப்ப நான் தானே அவரை பாத்துக்கணும்.